எல்லோருக்கும் வணக்கம். இது சாம் டாக்கிஸ். நான் நிக்சன் ராஜ். சீக்ரெட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ப்ளே ரைட்டிங் சீரீஸில் இன்றைக்கி எபிசோடில் நாம் பார்க்க போகிறது ஸ்கிரிப்ட் எடிட்டிங். ஒரு விஷயத்தை நீட்டி முளைக்கி வளவலன்னு சொன்னால் அது சொல்கிறவங்களுக்கு வேணால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அதனால் எதையுமே நாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல பழகணும். இது நடைமுறை வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, திரைக்கதைக்கும் பொருந்தும். ஒரு திரைக்கதையை பர்ஃபெக்டான லென்த்தில் சரியான திரைக்கதை ஓட்டத்தோட வேகத்தோட சொல்ல வேண்டிய விஷயத்தை சரியாக சொல்லிக்கிட்டே போனால் அது பேசப்படுற திரைக்கதையாக இருக்கும், ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச திரைக்கதையாகவும் இருக்கும். அதை கரெக்டாக செய்ய உதவுறது தான் இந்த ஸ்கிரிப்ட் எடிட்டிங். ஸ்கிரிப்ட் எடிட்டிங்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது, அப்படி பண்ணும்போது அது திரைக்கதையில் தருகிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன, அற்புதங்கள் என்னங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக சில உதாரணங்களோட இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். சாம் டாக்கிஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஸ்கிரிப்ட் எடிட்டிங்னா என்ன? ஒரு திரைக்கதையை எழுதி முடித்த பிறகு குறைஞ்சது 2-3 தடவையாவது அதை படிக்கணும். அப்படி படிக்கும்போது அதில் உள்ள நிறைகுறைகள் தொய்வுகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அதற்கு பிறகு அந்த திரைக்கதையை ரீரைட் பண்ணணும். குறைஞ்சது 2-3 தடவையாவது ரீரைட் பண்ணணும். அப்படி ரீரைட் பண்ணும்போது திரைக்கதையில் தொய்வை ஏற்படுத்துகிற சில காட்சிகளை தூக்கணும், சில காட்சிகளை ட்ரிம் பண்ணணும், சில காட்சிகளை ஒன்றா மெர்ஜ் பண்ணணும், சில காட்சிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள வசனங்களை வேறொரு காட்சியில் இன்க்ளூட் பண்ணணும். இப்படி செய்யும்போது அந்த திரைக்கதை மேலும் மெருகேறும், சிறப்பானதாகவும் மாறும். ஃபில்ம் எடிட்டிங் மாதிரியே தான் ஸ்கிரிப்ட் எடிட்டிங்கும். ஃபில்ம் எடிட்டிங்னா என்ன? ஒரு திரைக்கதை படமான பிறகு அதோட விஷுவல் ட்ரெஸஸை வச்சு எடிட் பண்ணுறது. ஸ்கிரிப்ட் எடிட்டிங்கிறது ஒரு திரைக்கதை படமாகறதுக்கு முன்னாடியே பேப்பர்லேயே அதை எடிட் பண்ணுறது. இப்படி பண்ணும்போது நாம் நினைக்கிற எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டான லென்த்தில் ஸ்க்ரீனில் வரும். அது மட்டும் அல்ல, படத்தோட குவாலிட்டியும் திரைக்கதையோட குவாலிட்டியும் அதிகரிக்கும். இதுக்கெல்லாம் மேலே முக்கியமானது ஒன்று இருக்குது. அதாவது படத்தோட படப்பிடிப்பு நாட்கள் குறையும், படத்தோட பட்ஜெட்டும் குறையும். பொதுவாக ஒரு திரைக்கதையோட லென்த்து அதோட காட்சிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் தான் அமையும். ஆங்கில திரைப்படங்கள்னால் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஓடும். சில ஆங்கில படங்கள் மட்டும் 2 மணி நேரத்துக்கு மேலேயும் ஓடும். இந்திய திரைப்படங்கள், அதுலேயும் குறிப்பாக தமிழ் திரைப்படங்கள் ஏறக்குறைய 2.5 மணி நேரம் ஓடும். இதுதான் கரெக்டான லென்த்து. அதற்கு 65 காட்சிகளே போதுமானது. சங்கர் சார் போல் ஒரு சிலரோட படங்களில் மட்டும் 80 காட்சிகளுக்கு மேலே இருக்கும். படமும் 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். அதுக்கு காரணம் அந்த படங்களில் நிறைய கிளைக்கதைகள் இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியன். அந்த படத்தில் ஒரு 80 வயது பெரியவர் லஞ்சத்துக்கு எதிராக போராடுவார். ஒரு கட்டத்தில் அவர் மகனே லஞ்சம் வாங்குறான்னு தெரியும்போது அவர் என்ன செஞ்சாருங்கிறது தான் கதை. இதில் அந்த இந்தியன் தாத்தா யாருங்கிறதுக்கு முதல் பாதியில் ஒரு ஃப்ளாஷ்பேக், அவர் எதுக்காக லஞ்சத்துக்கு எதிராக போராட கிளம்பினாருங்கிறதுக்கு 2ஆம் பாதியில் ஒரு ஃப்ளாஷ்பேக்னு 2 கிளைக்கதைகள் இருக்கும். படமும் 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். ஆனாலும் அதை போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்ட்டாக கிரிப்பாக சொன்னது தான் சங்கர் சாரோட சாமர்த்தியம். ஆனால் இது எல்லா திரைக்கதைகளுக்கும் திரைப்படங்களுக்கும் பொருந்தாது. மாநாடு, டாக்டர் மாதிரியான கிளைக்கதைகள் இல்லாத நேர்கோட்டில் சொல்கிற திரைக்கதைகளுக்கு 60லேருந்து 65 காட்சிகளே போதுமானது. 2.5 மணி நேரமே போதுமானது. அப்போ தான் அந்த திரைக்கதை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கிரிப்பாக இருக்கும். மாநாடும் டாக்டரும் அப்படித்தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, கிரிப்பாக இருந்துச்சு. ஒரு திரைக்கதையில் காட்சிகளோட எண்ணிக்கை ஒரு கட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக, அழகாக, முழுமையாக நம்மளால் சொல்ல முடியும். ஒரு திரைப்படத்தில் 80-90 காட்சிகள் இருந்தால் படத்தோட நீளத்தை 2.5 மணி நேரமாக சுருக்கும்போது பல காட்சிகள் ட்ரிம் பண்ணப்பட்டு முழுமையாக நமக்கு கிடைக்காமலே போகலாம். சில காட்சிகள் அந்த படத்துலேருந்து வெளியே எடுத்து வைக்கப்படவும் செய்யலாம். இதனால் என்ன ஆகும்? லாஜிக் எல்லாம் வெளியில் போயிடும், காரண காரியங்கள்லாம் வெளியில் போயிடும். ஏகப்பட்ட குறைகளோட திரைக்கதையும் திரைப்படமும் வெளியாகும். இதை தவிர்க்க தான் ஒரு திரைக்கதையை எழுதி முடித்ததுமே அதை ரீரைட் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணணும். தடவை எழுதும்போதே அதை 60-65 காட்சிகளுக்குள்ளே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டிராஃப்ட் எழுதும்போது 100 காட்சிகள் வரை கூட வரலாம். செகண்ட் டிராஃப்ட் எழுதும்போது அதை 80 காட்சிகளுக்குள்ளே கொண்டு வரணும். தேர்ட் டிராஃப்டில் அதை 65 காட்சிகளுக்குள்ளே கொண்டு வரணும். கூறியது கூறல்ங்கிற
சொன்ன விஷயமே ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கிறது, ஆஃபே, ஓவர்லாப், ஃப்ளாஷ்கட், மாண்டேஜஸ்ங்கிற மாதிரியான திரைக்கதை உத்திகளை பயன்படுத்தி ஸ்கிரிப்ட் எடிட்டிங் பேட்டர்னில் தான் இந்த ஸ்கிரிப்ட் எடிட்டிங்கை நாம் பண்ணணும். காட்சிகளை நாம் சுருக்கிக்கிட்டே வரணும். ஆடியன்ஸ் இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. எல்லா விஷயத்தையுமே ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிலதை அவங்க நாலேஜுக்கே அண்டர்ஸ்டுட்டாக விட்டுறலாம், புரிஞ்சுக்குவாங்க. ஸ்கிரிப்ட் எடிட்டிங்கில் 100 காட்சிகளை 65 காட்சிகளாக குறைக்கும்போது செய்ய வேண்டிய விஷயம் 2 காட்சியில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரே காட்சியில் மெர்ஜ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு திரு மணிரத்னத்தோட செக்கச்சிவந்த வானம். இந்த படத்தில் சேனாபதியான பிரகாஷ்ராஜ் ஒரு கேங் லீடர் டான். அவருக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்களும் அப்பாவோட இடத்த பிடிக்கிறதுக்காக அடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. வரதனுடைய நண்பரும் போலீஸ்காரருமான ரசூல் அவங்க கூடவே பழகி ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த கேங்ஸ்டர் டீமுக்கு ஒரு முடிவு கட்டுறார். வழக்கமான மணிரத்னம் சாரோட கேங்ஸ்டர் படம் தான். ஆனால் கதை சொல்லும் முறையிலும் திரைக்கதையிலும் நிறைய புது விஷயங்களை பண்ணியிருந்தார். மொத்த ஸ்க்ரீன் பிளேயுமே ஸ்கிரிப்ட் எடிட்டிங் பேட்டர்னில் தான் இருக்கும். இந்த படத்தில் நிறைய காட்சிகளில் 2 காட்சியில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரே காட்சியில் மெர்ஜ் பண்ணி மணி சார் சொல்லியிருப்பார். உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி நடித்த ரசூல் கேரக்டர் இன்ட்ரோவாகிற சீன். ஒரு கிரிமினல் போலி ஸ்டூடெண்ட் ஐடி வச்சுக்கிட்டு முதுகில் ஆயுதத்தை மறைச்சிக்கிட்டு காலேஜுக்குள்ளே போகிறான். அதை போலீஸ்காரரான ரசூல் தடுக்கிறார். 2 பேருக்கும் மோதல் நடக்குது. அதில் ரசூல் அவனை அடிக்க அவன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறான். இப்போ ரசூல் கிட்ட உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்துகிறாங்க. ரசூல் விளக்கம் கொடுக்குறார். ஆனால் அதில் சமாதானமாகாத அதிகாரிகள் ரசூலை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது 2 காட்சிகளாக இருக்கும். ஆனால் படத்தில் ஒரு காட்சி தான் இருக்கும். இதில் 2வது காட்சி தான் படத்தில் இருக்கும். முதல் காட்சி இருக்காது. அந்த 2வது காட்சியில் அதிகாரிகள் விவாதிக்கும் போது தான் ஆடியன்ஸ்க்கு தெரிய வரும் அந்த முதல் காட்சியில் நடந்த விஷயங்கள். அதே மாதிரி துபாயில் தியாகு இன்ட்ரோவாகிற சீன். அந்த சீனோட ஓப்பனிங்கில் ஒரு சின்ன போட்டில் தியாகுவோட மனைவியான ரேணுகா வருவாங்க. ஒரு பெரிய போட்டில் தியாகு சில பேரோட பிஸ்னஸ் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ அங்கே வர ரேணுகா தியாகுவோட அப்பா அம்மாவுக்கு அட்டாக் ஆனதை பற்றி சொல்லுவாங்க, கிளம்பி போவாங்க. இந்த சீனில் தியாகு துபாயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற விஷயமும் அவருக்கு திருமணம் ஆகிருச்சுங்கிற விஷயமும் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதே மாதிரி செர்பியாவில் எத்தி இன்ட்ரோவாகிற சீன். எத்திக்கு சாயான்னு ஒரு காதலி இருப்பாள். எத்தி கடத்தல்லையும் ஈடுபடுவார். இந்த 2 விஷயங்களையும் ஒரே காட்சியில் சொல்லியிருப்பாங்க. எத்தி பாட்டு கேட்டுக்கிட்டே தன் காதலியோட ஜாலியாக ஜீப்பில் வந்துக்கிட்டு இருப்பார். அவர் வர்ற வழியில் செர்பிய போலீஸ்காரங்க நிற்பாங்க. அவங்கள பார்த்ததும் எத்தி ஜீப்பை திருப்பிக்கிட்டு எஸ்கேப் ஆவார். போலீஸ்காரங்களும் அவரை சேஸ் பண்ணுவாங்க. அவங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிற எத்தி ஒரு இடத்துக்கு வந்து அவர் கொண்டு வந்த பொருளை வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைப்பார். அங்கே தான் தெரிய வரும் அவர் ஒரு கடத்தல் பண்ணுறவர்னும். இந்த மாதிரி 2-3 விஷயங்களை ஒரே காட்சியில் கொண்டு வர முடியுமான ஸ்கிரிப்ட் எடிட்டிங்கில் ட்ரை பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கிளம்ஸியாகவும் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி எல்லா காட்சிகள்லையும் ஸ்க்ரீனில் கொண்டு வரணுமான அவசியம் இல்லை. சில காட்சிகளை ஸ்க்ரீனில் சொல்லாமலே அதற்குரிய இம்பேக்டை ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும். அதே சிவந்த வானம் படத்துலேருந்து இன்னும் சில காட்சிகளை சொல்கிறேன். படத்தோட செகண்ட் ஹாஃபில் ரசூல் தன் நண்பர் வரதனுக்காக உதவி கேட்டு சின்னப்பதாஸ் வீட்டுக்கு வருவார். சின்னப்பதாஸ் உதவி செய்ய மறுத்துருவார். ரசூல் கிளம்பி போயிடுவார். இப்போ சின்னப்பதாஸ் வீட்டுக்குள்ளே வருவார். அங்கே ஆல்ரெடி தியாகு உட்காந்துருப்பார். அவருக்கு உதவி செய்கிறதா ஏற்கனவே சின்னப்பதாஸ் சொல்லியிருப்பார். அவர் எப்போ சின்னப்பதாஸை சந்தித்தார், உதவி கேட்டாருங்கிறதுக்கான சீன் திரைக்கதையில் இருக்காது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ரசூல் தன் சித்தி வீட்டுக்கு வருவார். அங்கே எத்தி அவருடைய சித்தப்பாவையும் சித்தியும் கட்டி உட்கார வச்சுருப்பார். அப்போ பேசும்போது ரசூல் சொல்லுவார், பெரியவரை கொல்ல முயற்சி பண்ண வேலுவை நான் பிடிச்சு வச்சுருக்கேன்னு. அவர் எப்போ வேலுவை பிடிச்சாருங்கிறதுக்கான சீன் திரைக்கதையில் இருக்காது. அதே மாதிரி பெரியவரான சேனாபதியை கொல்ல வரதன் ஆட்களை ஏற்பாடு பண்ணுவார். இது ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் தியாகு இந்தியா வரவிடாமல் பண்ணுறதுக்காக துபாயிலேயே அவருக்காக ஒரு திட்டத்தை போட்டு செயல்படுத்துவார் வரதன். இந்த 2 காட்சிகளும் கூட திரைக்கதையில் இருக்காது. அதே மாதிரி தியாகு ஒரு புத்திசாலி. எத்திக்கும் வரதனுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்காக செர்பியாவுக்கு ஒரு தாய்லாந்துக்காரனை அவர் தான் பிளான் பண்ணி அனுப்புவார். அந்த காட்சியும் திரைக்கதையில் இருக்காது. அது எல்லாமே கிளைமேக்ஸில் வசனங்களாக ரிவீல் ஆகும். அப்போ கூட ஃப்ளாஷ்கட்டில் அந்த காட்சிகளை பயன்படுத்தியிருக்க மாட்டார் மணி சார். அந்த படத்தில் ரசூல் கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ஜோதிகா அப்பாவோட கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். சின்னப்பதாஸ் கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். ஆனால் அது எதற்குமே காட்சிகள் இருக்காது. மற்ற காட்சிகளில் வசனங்களாகவோ யூகங்களாகவோ அவை கடந்து போகும்.
அந்த படத்தில் கதைக்கு தேவையான முக்கியமான நிறைய கீ பாயிண்ட் காட்சிகள் எதுவுமே திரைக்கதையில் இருக்காது. ஆனால் அது இருந்திருந்தால் என்ன இம்பேக்ட் கொடுத்துருக்குமோ அது திரைக்கதையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கிரிப்ட் எடிட்டிங்கை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது இப்படி தான் திரைக்கதை மெருகேறிக்கிட்டே இருக்கும். கதைக்கு தேவையான எல்லா காட்சிகளையும் திரைக்கதையில் வைக்கணுமான அவசியம் இல்லை. ஒரு சில காட்சிகளை முழுமையாக வைக்கலாம், ஒரு சில காட்சிகளை ட்ரிம் பண்ணி பாதி வைக்கலாம், சில காட்சிகள் உள்ள வசனத்தை மட்டும் எடுத்து இன்னொரு காட்சியில் இன்க்ளூட் பண்ணலாம், சில காட்சிகளை அண்டர்ஸ்டுட்டாக ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு விட்டுறலாம். இது எல்லாத்தையுமே ரீரைட்டிங்கில் ஸ்கிரிப்ட் எடிட்டிங்காக பண்ணணும். ஸ்கிரிப்ட் எடிட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு இந்த ஒரு எபிசோடு பத்தாது. அதனால் அடுத்த எபிசோட்லையும் ஸ்கிரிப்ட் எடிட்டிங்கை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாம் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது, பேசுவோம். நன்றி, வணக்கம்.